நம்ம இலக்கியாவும் கொஞ்சம் நேரமா வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்து போயிட்டே தான் இருந்தாங்க. ஆனா, அஞ்சலி இருந்துட்டு இப்போ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்தி விட்டுட்டுருக்கா. நல்லா நம்ம ஏத்தி விட்ட நம்ம கார்த்திக், அதாவது கார்த்திக் நல்லா ஏறிட்டார் இல்லையா? அடுத்ததா கௌதம் கூட பயங்கரமா சண்டை போடுறது மட்டும் இல்லாம, எப்ப பார்த்தாலும் அந்த சொத்த குடுத்துரு, ஒழுங்கு மரியாதையா அந்த சொத்த குடுத்துருங்க அப்படின்ற மாரி தான் கேட்டுட்டுருக்காங்க. ஆனா, இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியாவுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. "இங்க பாரு கார்த்திக், நான் இப்பவே எல்லாத்தையுமே உனக்கு நான் நிரூபிக்கிறேன். அஞ்சலி எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தா, என்ன, ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே" அப்படின்ற மாரி வந்து சொல்லி கடைசியில பக்கத்துல இருக்க கத்திய எடுத்து அஞ்சலியோட கழுத்துல வச்சுக்கிட்டு, "அஞ்சலி நீ உண்மைய சொல்லலன்னு வையேன், கண்டிப்பா நான் இந்த குடும்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொலையே பண்ணிட்டு கூட ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருந்துட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ வந்து இவ்ளோ பண்றல்ல, இவ்ளோ பண்றதுனால ஜானகி அத்தையோட உயிருக்கு தான் ஆபத்து. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இன்னொரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும், கார்த்திக்கும் பிரியற மாரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துரும். அவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி முதல்ல உன்ன கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது அப்டின்னா, உன்ன கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த? உண்மையிலேயே கார்த்திக்க வந்து இப்ப புடிச்சு தான் வந்தியா? இல்ல இந்த பணத்துக்கு, சொத்துக்கு எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டு வந்தியா? அப்டின்ற உண்மை எல்லாத்தையுமே சொல்லு. அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இந்த அஞ்சலி வந்து இப்ப எல்லா உண்மையுமே கக்க வைக்கிறாங்க. இந்த